வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் மார்ச் மாதம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு சார்ந்து புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி இன்னும் ஓரிரு வாரத்தில் வெளியாகலாம் என்ற பரபரப்பு தகவல் அரசியல் வட்டாரத்தில் சென்ற வாரம் பேசப்பட்டது. இதற்கான முன்னோட்டமாக இந்திய தேர்தல் ஆணையம் தலைமையிலான உயர்மட்ட குழு சென்ற வாரம் தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசின் பதவிக்காலம் மே 10ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. அதேபோல் புதுச்சேரியில் ஜூன் மாதம் 15ஆம் தேதியும், மேற்கு வங்காளத்தில் மே மாதம் 7ஆம் தேதியும், அசாம் மாநிலத்தில் மே மாதம் 20ஆம் தேதியும், கேரளாவில் மே மாதம் 23ஆம் தேதியும் மாநிலங்களில் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவுக்கு வர உள்ளது. எனவே இந்த 5 மாநிலத்தில் உள்ள மொத்தம் 824 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஆயத்தமாகி வருகிறது. 5 மாநில தேர்தல்களை கண்காணிப்பதற்காக 714 IAS அதிகாரிகள், 233 IPS அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 497 செலவின பார்வையாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தேர்தல் வன்முறை குறைவாக இருப்பதால் பெரும்பாலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டு வந்துள்ளது. வட மாநிலங்களில் பாதுகாப்பு சவால்கள் அதிகமாக இருப்பதால் பல கட்டங்களாக தேர்தல் நடைபெறுவது வழக்கம். 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக வாக்கு எண்ணிக்கை மே மாதம் 2ஆம் தேதி நடைபெற்றது. இந்த முறை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் தேர்தலை மே மாதத்தில் நடத்தலாமாம் என்று தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருகிறது. வரலாற்றை பார்த்தால் தமிழ்நாட்டில் 2001ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதியும், 2006ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதியும், 2016ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதியும் ஆகிய இந்த ஆண்டுகளில் மே மாதத்தில் தேர்தல் நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியும், 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியும் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டு மே மாதத்தில் தேர்தல் நடைபெறும் என்று அரசியல் வட்டாரத்தில் கணிக்கிறார்கள். இந்த நிலையில் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு அசாம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆய்வுப் பணிகளை ஏற்கனவே நிறைவு செய்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் வரும் மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு கேரள மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். கேரளாவில் அவர் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் முக்கிய ஆலோசனை கூட்டங்களை நடத்த உள்ளார். மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடி தேர்தலுக்கான தயார் நிலை ஆய்வு செய்ய உள்ளார். பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்குச்சாவடி வசதிகள், அதிகாரிகள் நியமனம், சட்டம் ஒழுங்கு நிலை போன்ற அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்த வாரம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி மற்றும் மார்ச் மாதம் 10ஆம் தேதிகளில் மேற்கு வங்காள மாநிலத்திற்கு சென்று அங்கு தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்கிறார். குறிப்பாக பாதுகாப்பு திட்டம், பணியாளர்கள் நியமனம் மற்றும் கட்டமைப்பு வசதிகள் குறித்து ஆய்வு நடைபெற உள்ளது. மேலும் மேற்கு வங்கத்தில் 5 முதல் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தமிழகம் உட்பட மற்ற 4 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அனைத்து மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆய்வுப் பணிகள் அடுத்த வாரத்திற்குள் நிறைவடையும் நிலையில் அடுத்த வார இறுதிக்குள் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தேர்தல் தேதியுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்பதால் தேர்தல் தேதிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை எதிர்நோக்கி அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். எனவே 5 மாநிலங்களுக்கான இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அடுத்த வாரம் இறுதியில் வெளிவரும் என்று தற்போது ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரையில் அனைவரும் காத்திருக்க வேண்டியது கட்டாயம். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.